நீங்க ஹோம் லோன் வாங்க போறீங்கன்னா அதுல 2 வேஸ் இருக்கு. ஒன்னு ப்ரீ இஎம்ஐ, இன்னொன்னு ஃபுல் இஎம்ஐ. நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ இஎம்ஐ ஆப்ஷன் தருவாங்க. நீங்க கட்டின வீடு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் இஎம்ஐ ஆப்ஷன் தருவாங்க. இன்னும் டீடைலா பார்க்கலாமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ப்ரீ இஎம்ஐ நீங்க லோன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டை பேங்க் டிஸ்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 40 லேக்ஸ்க்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 லேக்ஸ் மட்டும் தான் டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னொரு 10 to 15 லேக்ஸ் இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் பேங்க்ல இருந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அசலும் வட்டியும் சேர்த்து கட்டுவீங்க. இந்த ப்ரீஎம்ஐ ஆப்ஷன்ல நீங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கும் போதே ரெண்ட் அண்ட் இஎம்ஐ மேனேஜ் பண்ண ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் ஓவரால் பே அவுட்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஃபுல் இஎம்ஐ நீங்க கட்டின வீடே வாங்க போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபுல் இஎம்ஐ தருவாங்க. இட்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இஎம்ஐல இருந்தே நீங்க அசலும் வட்டியும் சேர்த்தே கட்டுற மாதிரி வரும். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான டிப்ஸ் வேணும்னா பிளான் அண்ட் பில்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா? எதா இருந்தாலும் நேர்ல பேச